நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனுவின் புதல்வியான இந்த பிரசூதி தமது ஆற்றலை உணரத் தவறினேன். அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். எனினும் இப்போது தம் கலைத்திறன் என் புதல்விக்கு வழங்கவிருப்பது நன்மையே என உணர்ந்தேன். சதியை மனம் புரியவிருக்கும் சத்பீஜனை தாமே பொலிவாக்க இயலும். தங்கள் கலைத்திறனையும் ஆற்றலையும் முதல் நோக்கிலேயே என்னால் உணர முடிந்தது. தாங்கள் தகுதியுள்ள பாறையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். எனினும் காலக்கெடு குறைவானது. ஆங்கிரசர் கூறியபடி நாளை சூரிய அஸ்தமன சத்பீசர் சிலை நிறைவடையும். அதற்கான பணியை இன்றே துவக்குகிறேன். எனினும் சதி என்னுடன் இருத்தல் அவசியம். இன்றிரவு தமக்காக காத்திருப்பேன். அதற்கு முன்பு என் புதல்வியின் கரத்தால் இப்பாறை பூஜிக்கப்படும். என் புதல்வி சதி சுப சகுனத்தின் முழு உருவம் என் புதல்வியின் கரத்தால் பூஜிக்கப்பட்டு துவக்கப்படும் இச்செயல் ஐயமின்றி பூர்த்தியடையும். சிந்தனை என்ன மகளே? ஏன் இந்த மௌனம்? எதை கூறுவேன் தாயே? சாத்தியமற்றது சாத்தியமாக உள்ளது. ஆகையினால் கூறுவதற்கு வார்த்தைகள் ஏதும் மிஞ்சவில்லை. பணிகிறேன் அரசவேந்தே. எனது தவத்தினை இடைமறித்து இவ்விதம் என்னை அழைக்க காரணம் என்ன? விருத்தாசுரா, அசுரர்களுக்கு எதிராக பெரும் சதி ஒன்று அரங்கேறுகிறது. நமக்கும் தேவர்களுக்கும் என்ன பெரிய வேறுபாடு உள்ளது? சிறிய வேறுபாடுதான். அந்த தேவர்கள் அமரர்கள், அரக்கர்களான நாம் அமரர்கள் அல்ல. எனினும் மகாதேவர் தமக்கு அமரத்துவத்திற்கான வரமளித்திருக்கிறாரே. அதன்படி தமக்கு மரணம் என்றொன்று நிகழ்ந்தால் அது அவரது புதல்வனால் தான் நிகழ இயலும். அவரோ மனம் முடிக்கப் போவதில்லை. அதில் தான் சதி அடங்கி உள்ளது. அந்த தேவர்கள் பிரஜாபதி தட்சன் புதல்வி தாட்சாயினியோடு ஈசனின் விவாகத்தை, அதாவது என் மரணத்தை உறுதி செய்ய திட்டமிடுகிறார்கள். சிவனும் தாட்சாயினியும் விவாகம் புரியும் முன்பாக அவள் மடிந்தாக வேண்டும். பிரஜாபதி தட்சனின் புதல்வி தாட்சாயணியா? ஆம் விருத்தாசுரா. எனினும் அப்பணி அத்துணை எளிதானதல்ல. ஏனெனில் அவளை பாதுகாப்பவர் ஈசன். உனக்கு முன்பாகவும் மாபெரும் வீரர்களான அசுரர்களை அவளுக்கு காரணாக்க ஏவியிருந்து, இருப்பினும் இன்று மட்டும் சென்ற எந்த ஒரு வீரனும் தாட்சாயணி மடிந்தாள் என்ற சுப செய்தியோடு என்னிடம் திரும்பவில்லை. ஆகையினால் இம்முறை தாட்சாயணியின் மரணத்திற்காக நான் சிறந்ததொரு திட்டம் தீட்டியுள்ளேன். அத்திட்டம் பூர்த்தி அடைவதற்கான சாத்தியம் உறுதியானது. தாட்சாயினி,
உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியவள் நீதான். அந்த உண்மையை ஏன் நீ உணர மறுக்கிறாய்? உண்மையை பரிபூரணமாக உணர்ந்தேன் அக்கா. அதை எவ்வாறு தமக்கு விளக்குவது? ஈசன் சத்பீசரோடு எனக்கு விவாகம் முடிக்கவே மானிட ஒரு தருத்து வந்திருக்கிறார். உடன் நீ இங்கிருந்து செல்வது அவசியம். ஈசனின்றி வேறு ஒருவருக்கு நீ உரியவளாவதை அனுமதிக்க இயலாது. இனி இத்தகு விவாதத்தினால் பலனேதும் இல்லை அக்கா. இந்த விவாகத்தினை தடுக்க இயலாது. ஏனெனில் சத்பீசனை நான் மணப்பது ஈசனின் விருப்பமாகவும் உள்ளது. இக்கணம் நிகழ்பவை யாவும் அவரது விருப்பத்தில் கேட்கவே நிகழ்கின்றது. சதி, புறப்படு மகளே. சிலைக்கான பாறையை பூஜிக்க வேண்டும். வா. ஆகட்டும் மாதா. உனது எண்ணம் அறிவேன். துரதிருஷ்டம் உன்னை நீண்ட காலம் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இல்லையா? எனினும் இனி உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் திறந்து விட்டன. சிற்பி ஜடன் வடிவத்தில். உனக்கு நினைவில்லையா? அந்த அற்புத சிற்பி கூறியதை மறந்தாயா? நாளை காலை மட்டும் அழகு பொருந்திய சத்பீசரது சிலை முழுமை அடையும் என்று கூறினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை காலை மட்டும் அழகு பொருந்திய சத்பீசரது சிலை முழுமை அடையும் என்று கூறினார். என் புதல்வியின் விவாகம் பொலிவான மணாளரோடு நிகழும். அதனினும் பெரிய ஆனந்தம் ஏது? இனி நீ கற்பனை செய்ய வேண்டியது சத்பீசரது அழகிய ரூபத்தை தான். புறப்படு. பூஜையை உடன் துவங்கலாம். ஓம் அபவித்ர பவித்ரோவ சர்வவஸ்தம் கதோ அபி வயஸ்மரே புண்டரீகாக்ஷம் ஆபயபந்தர சச்சி. ஓம். பிரஜாபதி, பாறைக்கான பூஜை நிறைவடைந்தது. இனி எனது சுவாமி சிலையை செதுக்கும் பணியை இனிதே துவங்குவார். தேவி தாட்சாயினியை தவிர மற்றவர்கள் புறப்படலாம். நாளை காலை வாருங்கள்.
செய்ய காரணம் என்ன? கற்பனை செய் சதி. நான் உன் கற்பனைக்கு உரு தர வேண்டும். எனது கற்பனையா? இல்லை, தமது மற்றும் தந்தையின் எண்ணத்தை செதுக்குகிறீர்களா? முன்பே நான் கூறிவிட்டேன் சதி. நீ அளித்த வாக்கினை நிறைவேற்ற உனக்கு துணை நிற்கவே நான் வந்தேன். சத்பீசன் பொலிவு பெற்றால்தான் நீ அளித்த வாக்கு நிறைவேறும். பொலிவான சத்பீசனை கற்பனை செய். அதுவே எனது விருப்பம். உனது உள்ளத்திலிருந்து சிவனை அப்புறப்படுத்திவிடு. ஈசனது சாயை மனதில் பதிந்திருக்கும் மட்டும் சத்பீசனை உன்னால் கற்பனை செய்ய முடியாது. எதற்காக என்னை வஞ்சம் தீர்க்க எண்ணுகிறீர்கள்? ஏன் துன்ப சாகரத்தில் என்னை ஆழ்த்துகிறீர்கள்? என்னால் இயலாது. சத்பீசனை என் கற்பனையில் நிறுத்த இயலாது. என் உள்ளத்தில் நிறைந்திருப்பவரை மட்டும்தான் என்னால் எண்ணி பார்க்க இயலும். தாமும் என் தந்தையும் என்னை எவருக்கு விவாகம் செய்வித்தாலும் என்றும் என் இதயத்தில் ஈசனுக்கு மட்டுமே இடம் உண்டு. வேறெவருக்கும் இடமில்லை. தாமோ பரம்பொருள் ஆவீர்கள். கணப்பொழுதில் பிரளயம் ஏற்படுத்தி இந்த சிருஷ்டியை தாம் அழிக்க இயலும். அவ்வாறு இருக்க ஒரு அந்நிய ஆடவனை கற்பனை செய்ய என்னை தூண்டுவது ஏன்? பூமியை பிளந்து தம்மால் இப்பாறையை வெளிக்கொண்டு வர இயலும் என்றார் என் கற்பனையின் துணையின்றி சர்பீசனது சிலையை தாம் வடிக்கவும் இயலும். சிலை வடிப்பதே நோக்கமெனில் ஈடுபடுங்கள். உள்ளம் இல்லை எனில் எண்ணத்தை கைவிடுங்கள். இனி ஒரு கணமும் என்னால் இங்கிருக்க இயலாது. சத்பீசன் சிலை பூர்த்தி அடையும்.
என்ன அற்புதம்! அதிசயம் நிகழ்ந்தது. ஜடன் உன்னை பொலிவாக்கினார் மகனே. உண்மையாகவா? ஆம். அப்படியெனில் நான் இனி சங்கோஜமின்றி தாட்சாயணியை மணமுடிக்கலாம். ஆம் மகனே, உன் விவாகம் நினைத்தபடி நிகழும். எனக்கோ தட்சனின் சரிபாதி அதிகாரம் கிட்டும். ஜட்டனால் உன் வாழ்வில் பெருமாற்றம் நிகழ்ந்துள்ளது. என்ன நேர்ந்தது? என்ன சிந்தனை? ஏதுமில்லை தந்தையே. பிரஜாபதி எனும் மந்தஸ்தினை நீ என்றும் அடைய இயலாத வங்கீரசா. எந்த சத்பீசனோடு தாட்சாயணியின் விவாகத்தை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளாயோ அவனை தாட்சாயணியை வதம் செய்வார்.